பெரிய பவுலில் 250 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பகுதி எடுத்துட்டு கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிட்டு ஒரு பூரி சைஸ்க்கு இதை இட்டுக்கோங்க. கேரமல் சப்பாத்தி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கையால் எல்லா சைடும் அழுந்துற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சர்க்கரை எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகும். நார்மலாக சப்பாத்தின்ற மாதிரி இட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாயிடக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். ஒரு தவாவை சூடு பண்ணிட்டு நம்ம இட்டு வச்ச சப்பாத்தியை இதில் 2 சைடும் பரட்டி போட்டு வாட்டிக்கோங்க. இப்போ ஒரு வாழைப்பட்டை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. சப்பாத்தியை ஒரு பிளேட்ல வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹெர்ஷீஸ்